அஸ்ஸலாமலைக்கும். ஒரு ஹாப்பி நியூஸ். நாங்கள் ஒரு புது எல்ஜி டிவி வாங்கியிருந்தோம். அந்த எல்ஜி டிவியை இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம டிவியை வந்து எங்கள் டிவி ஆல்ரெடி வந்து ஒரு டிஸ்பிளே போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம டிவி ஆர்டர் பண்ணி வர வச்சோம். ஸோ நான் எல்ஜி டிவி வந்து 34 இன்ச்சஸ் வந்து 43 இன்ச்சஸ் டிவி நல்லா அன்பாக்சிங் பண்ணலான்னு சொல்லிட்டு சரிங்க அதை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு வந்திருந்தாங்க நம்ம எல்ஜி கம்பெனிலேருந்து. ஸோ எல்ஜி கம்பெனியில் வந்து டிவி அன்பாக்சிங் பண்ணாங்க. சரி அன்பாக்சிங் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு டிவியை வந்து எடுத்து கீழே இறக்கி வச்சுருந்தோம். இப்போ வந்து அங்கே வந்து எல்லாம் ரெடி ஆகிருக்கு. அங்கே பாருங்கள் நம்ம எல்ஜி டிவிலேருந்து வந்து எல்ஜி கம்பெனிலேருந்து வந்து நமக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணி டிவியை வந்து செட் பண்ணுறாங்க. இந்த 43 இன்ச்சஸ் டிவி எல்ஜி கம்பெனி ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து அதை 43 இன்ச்சஸ் சரி அது ஃபஸ்ட்டு வந்து 34 இன்ச்சஸ் டிவி இருந்துச்சு. இப்போ வந்து 44 இன்ச்சஸ் டிவி வாங்கியிருக்கோம். ஸோ அதை இப்போ செட் பண்ணாங்க. ஆன் பண்ணிட்டாங்க, செட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே நாங்களே எதிர்பார்த்தேன். ஆனால் இது வந்து ஒரு எதிர்பாராத விதமாக அதை டிஸ்பிளே போட்டு நாங்கள் புதுசாகவே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம டிவி இப்போ ஆன் ஆக போகுது. ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆயிடுச்சு பாருங்க. எல்ஜி கம்பெனி ரொம்ப நல்லா இருக்கு. ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. செட்டப் பாக்ஸ் வந்து ஹெச்டி வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ நம்மக்கிட்ட நார்மல் செட்டப் பாக்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 34 இன்ச்சஸ் வச்சிருந்தோம் இல்லையா, அதனால் வந்து நார்மல் செட்டப் பாக்ஸ் செட் ஆகிருந்துச்சு. இப்போ எல்லாமே ஹெச்டி கேட்குறாங்க. ஹெச்டி செட்டப் பாக்ஸ் வாங்கணும். அதுக்காக இப்போ ஹாட்ஸ்பாட்டில் டிவி கனெக்ட் பண்ணி அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு வந்து நம்ம பார்க்கறதுக்காக டிவி குவாலிட்டி பார்க்கறதுக்காக டிவி ஆன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எல்ஜி கம்பெனிலேருந்தே நம்ம ஆன் பண்ணி காட்டுறாங்க டிவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹாட்ஸ்பாட் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ டிவி பார்க்கலாம். அது கிளாரிட்டி அது குவாலிட்டி எப்படி இருக்குது, அது கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கும். எல்ஜினாவே கம்பெனி வந்து நல்லா இருக்கும். எப்பயுமே கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம எல்ஜி கிளாரிட்டி நம்ம புது டிவி இல்லையா அன்பாக்சிங் பண்ணும்போது சரி ஒரு வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்ஜி கம்பெனியை சாய்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்ஜி வந்து எப்பயுமே லைஃப் ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டி வேறு. எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் வந்து நம்ம கம்பெனிலேருந்து வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான கஸ்டமர் ஐடி கொடுக்குறாங்க. கரெக்டாக வந்து சர்வீஸும் பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க. ப்ராசஸிங் டைம் கேட்குது. நம்மளுக்கு ப்ராசஸ் ஆக போகுது. பாருங்க இப்போ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. நல்லா டார்க் ரூமில் போட்டால் இன்னும் கிளாரிட்டியாக பயங்கரமாக தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த டோர் ஓப்பனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி வந்து இன்னும் நல்லாவே தெரியுது. பட் குவாலிட்டி மேலே எந்த குவாலிட்டி மேலே எந்த ப்ராப்ளமும் இல்லை. சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம புது டிவி அன்பாக்சிங் பண்ணுறோம். உண்மையாலுமே எல்ஜி வந்து ரொம்ப சர்வீஸில் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கண்டிப்பாக வாங்கணும்னா நீங்கள் எல்ஜியே கண்டிப்பாக வாங்கலாம், நம்பி வாங்கலாம். ஏன்னா எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சர்வீஸ் சென்டர் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நேற்று வந்து நாங்கள் டிவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஃபிட் பண்ணிகிட்டே போயிட்டாங்க. கிளாரிட்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி க்ளீனாக தெரியுது. வாவ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள்.